ஹாய் வியூவர்ஸ், ஐ எம் கோபிநாத் ஃப்ரம் மெக்டாக்கீஸ். நம்ம யூடியூப் சேனலில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக எல்லா வீடியோவையும் பாருங்கள். உங்களுக்கு நோட்ஸ் தேவைப்படுச்சுன்னா நம்ம வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட், ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நினைப்பாங்க. ஸோ ஈஸியாக வந்து நம்ம எப்படி மார்க் வாங்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா யூனிட் 5 ஸ்ப்ரிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்ஒஎம் வந்து எவ்வளோ ஈஸியான சப்ஜெக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது மெக்கானிக்கலில் ஒரு பார்ட்டுங்க. இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து நிறையா டைப்ஸ் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங்கெலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசியில் தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ரிங்கில் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து நான் ட்ராயிங் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதுதான் வந்து க்ளோஸ்லி காயில் ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது. ஸோ ஸ்ப்ரிங்கில் நிறையா டைப்ஸ் இருக்குது. அதில் இந்த ஒரு டைப் மட்டும் தான் நமக்கு ப்ராப்ளமேட்டிக்கில் வரும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஸோ இதில் வந்து நொட்டேஷன்ஸ் முக்கியம், அதே மாதிரி யூனிட்ஸ் முக்கியம். இது ரெண்டும் வந்து நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மால் டி அப்படிங்கிறது டயாமீட்டர் ஆஃப் வயர். ஸோ இந்த க்ளோஸ்லி காயில் ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வயரை வந்து அப்படியே சுற்றி வச்சுருப்பாங்க, கம்பியை வந்து அப்படியே நல்லா வந்து சுற்றி வச்சுருப்பாங்க. இதில் கேப் இல்லை. ஸோ இது வந்து க்ளோஸ்லி காயில் ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது. ஓப்பன் காயில் ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்னா இதில் வந்து நிறையா கேப்ஸ் இருக்கும், சரிங்களா? ஸோ ஒவ்வொரு டேர்ன்ஸுக்கு இடையிலையும் கேப்ஸ் வந்து நிறையா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா ஓப்பன் காயில் ஹெலிக்கல் ஸ்ப்ரிங். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பியோட டயாமீட்டர் தான் வந்து ஸ்மால் டி அப்படிங்கிற டயாமீட்டர் ஆஃப் வயர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டி, கேபிட்டல் டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மீன் டயாமீட்டர் அப்படிம்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ராயிங்கில் ஸோ இதுதான் வந்து டி அப்படிங்கிறது. ஸோ ஒரு காயில் ஒரு சுற்றணும் அப்படின்னா அதோட அந்த ரவுண்டுக்கு டயாமீட்டர் எந்த டயாமீட்டரை நம்ம சுற்றணும் அப்படிங்கிறதான் மீன் டயாமீட்டர் அப்படிங்கிறது. அதை வந்து காயில் டயாமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேபிட்டல் டி அது. ஸோ அதில் பாதி ஆர் அப்படிங்கிறது மீன் ரேடியஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என். ஸோ என் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்மால் என், கேபிட்டல் என் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. ஸோ ஸ்மால் என் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். ஸோ எத்தனை சுற்று வந்து இதை சுற்றி வைக்கணும் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா W1 அப்படிங்கிறது லோடுன்னு சொல்லலாம், வெயிட் ஆன் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மாடலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. ஸோ மாடலஸ் ஆஃப் ரிஜிடிட்டிக்கு என்ன நோட்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் என், கேபிட்டல் ஜி, கேபிட்டல் சி, மூணில் எது வேணாலும் கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு புக்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இந்த மாடலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி மட்டும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்எஸ். அடுத்து வந்து டிஃப்ளெக்ஷன். ஸோ எனர்ஜி சேவ் ஆகிறதுனால அதில் வந்து குறிப்பிட்ட டிஃப்ளெக்ஷன் இருக்கும், லென்த்தில் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து டிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறத டெல்டா அப்படின்னு குறிப்பாங்க. ஸோ ஸ்டிஃப்னஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எஸ் அப்படின்னு குறிப்பாங்க. ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் பார்த்தீங்கன்னா தீட்டா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர்டு எனர்ஜி வந்து யூ, கேபிட்டல் யூ. ஸோ எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு கேபிட்டல் யூ அதை வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா என், நம்பர் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் வந்து என். ஸோ இதே மாதிரி எத்தனை ஸ்ப்ரிங் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோமோ அது வந்து கேபிட்டல் என். அடுத்து பார்த்தீங்கன்னா வெயிட் ட்ராப்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹெச், ஸ்மால் ஹெச். ஸோ யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயாமீட்டருக்கு, அதே மாதிரி ரேடியஸ்க்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃப்ளெக்ஷனுக்கு, எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா எம்எம்மில் நம்ம குறிச்சிருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா லோடு வந்து நியூட்டனில் குறிப்போம். வெயிட் ட்ராப்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம எம்எம்மில் குறிப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மாடலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மாடலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி, ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு, இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நியூட்டன் பை எம்எம் ஸ்கொயரில் குறிச்சிருப்பாங்க. அடுத்து வந்து ஸ்டிஃப்னஸ் அப்படிங்கிறது நியூட்டன் பை எம்எம். ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேடியன்ஸ், சரிங்களா? ஸோ ஸ்டோர்டு எனர்ஜிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் இன்ட்டு எம்எம், நியூட்டன் எம்எம் அப்படின்னு சொல்லிட்டு குறிச்சிருப்பாங்க. ஸோ ஸ்ப்ரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 ஃபார்முலா வந்து ரொம்ப முக்கியங்க. ஸோ இந்த 6 ஃபார்முலா தான் நம்ம எப்போவுமே வந்து ப்ராப்ளத்தில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 3 ஃபார்முலா வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்த 3 ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான போது தான் யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ கேட்டிருந்தால் மட்டும்தான் இது 3ஐயும் கொண்டு வரணும். ஸோ இது வந்து அடிக்கடி கேட்க மாட்டாங்க. ஒரே 2 ப்ராப்ளம் இருக்குது, அந்த 2 ப்ராப்ளத்தில் மட்டும்தான் இந்த 3 ஃபார்முலாவை அப்ளை பண்ணுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராப்ளத்துக்கும் காமனாக வர்ற ஃபார்முலாஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு 16W1R டிவைடிங் பை πd கியூப். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த ஸ்ப்ரிங்குக்கு 64W1R³ n டிவைடிங் பை CD⁴. ஸ்டிஃப்னஸ்க்கு 2 ஃபார்முலா இருக்குது. ஸோ CD⁴ டிவைடிங் பை 64R³ n. இது வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து சிம்பிளாக வந்து நான் கொடுத்துருக்கேன் W1 பை டெல்டா அப்படிங்கிறது. இதையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எனர்ஜி அப்சார்ப்டு பை த ஸ்ப்ரிங். ஸோ ஒர்க் டன் அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது. ஸோ எனர்ஜி அப்சார்ப்டுக்கு ஆவரேஜ் லோட் இன்ட்டு டிஃப்ளெக்ஷன் சொல்லிக்கலாம், இல்லைன்னா W1 பை 2 இன்ட்டு டெல்டா அதையும் சொல்லிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி அப்சார்ப்டு பை த ஸ்ப்ரிங்குக்கு
வெயிட் ட்ராப்டு இன்ட்டு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா W இன்ட்டு ஹெச் ப்ளஸ் டெல்டா ஈக்குவல் டு W1/2 இன்ட்டு டெல்டா. ஸோ இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வெயிட் ட்ராப்டு அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் வெயிட் ட்ராப்டுங்கிற வார்த்தை இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலாவை உள்ளே கொண்டு வாங்க, இல்லைன்னா தேவையே இல்லைங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்ப்ரிங் கேபிட்டல் N ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி பை எனர்ஜி அப்சார்ப்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் எனர்ஜி U ஈக்குவல் டு எனர்ஜி அப்சார்ப்டு. யூனா W1/2 இன்ட்டு டெல்டா, அதுதான். ஸோ இப்போது நம்பர் ஆஃப் ஸ்ப்ரிங் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க கேபிட்டல் N, சரிங்களா? ஸோ அந்த ப்ராப்ளத்தில் மட்டும்தான் இந்த ஃபார்முலாவை நீங்கள் உள்ளே கொண்டு வரணும். ஸோ இது ரெண்டு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெயிட் ட்ராப்னு கொண்டு வந்தால் இந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நம்பர் ஆஃப் ஸ்ப்ரிங் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா இந்த 5வது ப்ராப்ளத்தையும் 6வது ப்ராப்ளத்தையும் நீங்கள் உள்ளே கொண்டு வர மாதிரி இருக்கும். இதை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 ஃபார்முலா வந்து எப்போவுமே வந்து தேவைப்படும். ஸோ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கிவன் டேட்டா எழுதிக்கங்க. ஸோ கிவன் டேட்டா எழுதுனதுக்கப்புறம் அதில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதையும் எழுதிக்கங்க. ஸோ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கங்க, அதோடய ஃபார்முலாஸை உள்ளே கொண்டு வாங்க, சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா எழுத போகிறோம். ஸோ எ க்ளோஸ்லி காயில்டு ஹெலிகல் ஸ்ப்ரிங் மேட் ஆஃப் ஸ்டீல் வயர் 100 mm டயாமீட்டர். ஸோ வயரோட டயாமீட்டர் 100 mm கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லது போல் வயர் டயாமீட்டர் அப்படிங்கிறது ஸ்மால் டி. ஸோ ஸ்மால் டி அப்படிங்கிறது 100 mm. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 10 காயில்ஸ் ஆஃப் 120 mm மீன் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 காயில்ஸ் அப்படிங்கிறது N நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், அது வந்து 10. அடுத்து பார்த்தீங்கன்னா மீன் டயாமீட்டர் அப்படிங்கிறது 120 mm. மீன் டயாமீட்டர்னால நமக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது. அதை உடனே வந்து ரேடியஸாக மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ R ஈக்குவல் டு D/2 ஈக்குவல் டு 60 mm. ஸோ ஆக்சியல் லோடு கொடுத்துருக்காங்க. W1 ஈக்குவல் டு 100 Newton. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் த டிஃப்ளெக்ஷன். இந்த லோடு கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அண்டிய ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த ஸ்ப்ரிங். ஸோ என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, டிஃப்ளெக்ஷனும் ஸ்டிஃப்னஸும் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ C ஈக்குவல் டு 1.2 Newton/mm². ஸோ இப்போ வந்து டிஃப்ளெக்ஷனும் ஸ்டிஃப்னஸும் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு உண்டான ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ எழுதுனதுக்கப்புறம் பாருங்கள், இந்த 64ங்கிறது நம்பர்ஸு. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ W1 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. R, N, CD எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து வேறு ஒரு ஃபார்முலாவில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இப்போ டிஃப்ளெக்ஷனுக்கு உண்டான ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கிறோம். அதை வந்து டேரெக்டாக அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம், சரிங்களா? இப்போது சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் சில பேர் பார்த்தீங்கன்னா கால்குலேட்டரில் இந்த டேர்ம் ஃபுல்லாக அடிச்சிடுவாங்க. மேலே இருக்கிற டேர்ம் ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு டிவைட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இருக்கிற டேர்மை அப்படியே டிவைட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஸோ மேலே இருக்கிற டேர்ம் ஃபுல்லாக எல்லாமே வந்து மேலே இருக்கிறதுக்கும் தனியாக ப்ராக்கெட் போட்டுக்கணும், கீழே இருக்கிறதுக்கும் தனியாக ப்ராக்கெட் போடணும். ஸோ டிவைட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து கீழே இருக்கிறது ஃபுல்லாக இது பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கால்குலேட்டரில் எரர் வராது. இல்லை அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற டேர்மை மட்டும் டிவைட் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் பெருக்கல் போட்டிங்கன்னா அதை வந்து பெருக்கி காட்டிக்கும். ஸோ அதை வந்து அப்படி தப்பு பண்ணாதீங்க. ஸோ கால்குலேட்டரில் போடுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப்னஸ்க்கு உண்டான ஃபார்முலா வந்து W1/டெல்டாவில் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ W1 வந்து கொடுத்துருக்காங்க, டெல்டா நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ ஆன்சர் வந்தீங்கன்னா S ஈக்குவல் டு 0.868 mm. ஸோ இது வந்து டைரக்ட் சப்ஸ்டியூட் ப்ராப்ளங்கிறனால நமக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஸோ சில டைம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டேர்ம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா ஒரு கண்டிஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ப்ராப்ளமில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டிசைன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிசைன் ஏ க்ளோஸ்லி காயில்டு ஹெலிகல் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிசைன் பண்ணணும் அப்படின்னா ஒரு க்ளோஸ்லி காயில் ஹெலிகல் ஸ்ப்ரிங்கை டிசைன் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன டேர்ம்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்மால் டி, கேபிட்டல் டி, N. இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நமக்கு வந்து எவ்வளவு டயாமீட்டராக நம்ம கம்பி எடுக்கணும், அந்த கம்பியை எவ்வளோ டயாமீட்டருக்கு மீன் டயாமீட்டராக நம்ம சுற்றணும், எத்தனை டேர்ன்ஸ் சுற்றணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஸ்டிஃப்னஸ் 28 Newton/mm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டிஃப்னஸ் பார்த்தீங்கன்னா S ஈக்குவல் டு 20 Newton/mm. த மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் இஸ் இந்த ஸ்ப்ரிங் மெட்டல் நாட் எக்ஸீடட் டு 80 Newton/mm². ஸோ நான் 80 Newton/mm² அப்படிங்கிறது மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் FS. அடுத்து பார்த்தீங்கன்னா அண்டர் த லோட் ஆஃப் 600 Newton. ஸோ 600 அப்படிங்கிறது W1. த டயாமீட்டர் ஆஃப் த காயில் இஸ் 10 times த டயாமீட்டர் ஆஃப் ஃபயர். இந்த கண்டிஷன் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்ப்ரிங் ப்ராப்ளத்தில் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ டயாமீட்டர் ஆஃப் காயில் அப்படிங்கிறது கேபிட்டல் D இஸ் ஈக்குவல் டு 10 times த டயாமீட்டர் ஆஃப் ஃபயர். ஸோ 10 times அப்படின்னா 10 இன்ட்டு ஸ்மால் டி. அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், ஸ்மால் டியை 10ஆல் பிரிக்கணும். ஸோ கேபிட்டல் D ஈக்குவல் டு 10 × D அப்படிங்கிறது இந்த கொடுத்துருக்கிற கண்டிஷனோட
டேர்ம்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி அப்படிங்கிறது 85 கிலோ நியூட்டன் பை எம்எம் ஸ்கொயர். ஸோ கிலோ அப்படின்னு கொடுத்ததுனால 10⁻³ நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து எஃப்எஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப்எஸ் கொடுத்துருந்தாலும் சரி கேட்டிருந்தாலும் சரி நம்ம என்ன பண்ணணும், அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். ஸோ எஃப்எஸ் = 16 W1 R டிவைடிங் பை பை டி கியூப். ஸோ ஆர் அப்படிங்கிறது D/2 சரிங்களா. கேபிட்டல் டி டிவைடிங் பை 2 தான் வந்து ஆர் அப்படிங்கிறது. ஸோ ஆருக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ இந்த 8ஐயும் இந்த 16ஐயும் நான் கேன்சல் இது பண்ணேன் அப்படின்னா 8W1 D டிவைடிங் பை பை டி கியூப்னு மாறும் சரிங்களா. இப்போ டியோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் எஃப்எஸ் = 80 W1 டிவைடிங் பை பை டி ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இந்த டி ஸ்கொயரை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டு எஃப்எஸ்ஸை கீழே இங்கே கொண்டு வரேன். ஸோ டி ஸ்கொயர் வந்து வகுத்தலில் இருக்குது, இந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கலாக மாறிடும், மேலே கொண்டு வந்துடலாம். எஃப்எஸ் இந்த இடத்துல பெருக்கலாக இருக்குது. ஸோ இந்த எஃப்எஸ்ஸை இங்கே கொண்டு வரும்போது வகுத்தலாக மாறிடும். ஸோ 80 W1 டிவைடிங் பை பை இன்ட்டு எஃப்எஸ் அப்படிங்கிறது மாறும். ஸோ இப்போ டி ஸ்கொயரை நம்ம டியாக மாற்றணும் அப்படின்னா ரெண்டு பக்கமே ரூட் எடுங்க. ஸோ டி = ரூட் ஆஃப் அந்த நம்பர்ஸ் ஃபுல்லாக வரும். ஸோ இப்போ வந்து நீங்கள் கால்குலேட்டரில் போட்டிங்க அப்படின்னா டியோட வேல்யூ நமக்கு கிடச்சிடும். ஸோ அந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க கேபிட்டல் டி = 10 இன்ட்டு ஸ்மால் டி. ஸோ அதில் வந்து டியோட வேல்யூ 13.8 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா கேபிட்டல் டியோட வேல்யூ நமக்கு கிடச்சிரும். ஸோ கேபிட்டல் டி வந்து நமக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஸோ இந்த கேபிட்டல் ஆர் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 69.1 வருது கேபிட்டல் ஆர். ஸோ எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா யூனிட் போட்டுக்கோங்க. ஸோ எம்எம். ஸோ இந்த இடத்துலையும் எம்எம் வரணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா S = CD⁴ டிவைடிங் பை 64 R³ N. ஸோ அதுதான் வந்து டிஃப்ளெக்ஷனோட ஃபார்முலா. ஸோ ஸ்மால் n வந்து வேணும் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த எண்ணை வந்து லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டு எஸ்ஸை வந்து ரைட் சைடு கொண்டு வந்துருங்க கீழே. ஸோ CD⁴ டிவைடிங் பை 64 R³ Sன்னு மாறும். ஸோ இந்த வேல்யூ ஃபுல்லாக வந்து எல்லாமே இருக்குது. சி இருக்குது, டி வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்குவோம். அதே மாதிரி கேபிட்டல் ஆரும் நமக்கு கண்டுபிடிச்சிருக்கிறோம், எஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்னோட வேல்யூ 7.299 வருது. ஸோ இந்த 7ஐ தாண்டி 1 வந்தாலும் சரி 7.1 வந்துட்டாலே நம்ம வந்து 8ன்னு போட்டுக்கணும். ஸோ ஏன் அப்படின்னா n வந்து நம்பர் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸு. ஸோ 7 அப்படிங்கிறது முழு நம்பரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 7.5 7.1 7.2 வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ n = 8 அப்படிங்கிறது அதோட ஆன்சர். ஸோ ஸ்மால் டி, கேபிட்டல் டி, என் மூணுமே வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதுதான் வந்து கேட்டிருந்தாங்க. அடுத்து ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரக் வெயிங் 30 கிலோ நியூட்டன் அப்படின்னா 30 கிலோ நியூட்டன் ட்ரக்கோட வெயிட். ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா W1ன்னு எடுப்போம். ஸோ இந்த இடத்துல Wன்னு எடுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா W1 அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங்கில் ஆக்ட் ஆகிற வெயிட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா 30 கிலோ நியூட்டன். ஸோ ட்ரக்கில் ஒரே ஒரு ஸ்ப்ரிங் யூஸ் பண்ண போகிறதில்ல, நிறையா ஸ்ப்ரிங் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்ப்ரிங்குக்கும் அந்த லோடு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும் சரிங்களா. ஸோ அப்போ நம்ம வந்து டோட்டல் வெயிட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ W = 30 கிலோ நியூட்டன். கிலோ அப்படிங்கிறனால 10⁻³ நியூட்டனாக வச்சுக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி 5 km/h வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மூவிங் அட் 5 km/h. ஸோ இப்போ வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 5 km அப்படின்னா 10⁻³ மீட்டர்/ஹவர். ஸோ இந்த ஹவரை வந்து செகண்ட்ஸாக நம்ம கால்குலேட் பண்ணி வைக்கணும். ஸோ ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 60 மினிட்ஸ் 60 செகண்ட்ஸு. ஸோ அதை பெருக்குனிங்கன்னா 3600 வரும். ஸோ இந்த 5 × 10⁻³ 3600ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1.39 மீட்டர்/செகண்ட்ஸில் வரும். ஸோ இந்த வேல்யூ தான் நீங்கள் எடுத்துக்கணும். எங்கே சப்ஸ்டியூட் பண்ணாலும் சரி இந்த வேல்யூவை நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா has to be brought to the rest by the buffler. அடுத்து பார்த்தீங்கன்னா find how many springs. ஸோ find how many springs அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்ப்ரிங் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும் n. அடுத்து பார்த்தீங்கன்னா each of 18 coils will be required. அதாவது ஸ்மால் n = 18 காயில் வந்து நமக்கு வேணும் to store the energy of motion during the compression of 200 mm. ஸோ கம்ப்ரெஷன் அப்படின்னா அது ஒரு லோடு தான். அந்த லோடு ஆக்ட் ஆகிறதுனால எவ்வளவு எம்எம் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது தான் டிஃப்ளெக்ஷன். ஸோ கம்ப்ரெஷனை எப்போவுமே வந்து எம்எம்மில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா த ஸ்ப்ரிங் இஸ் மேட் அவுட் ஆஃப் 25 mm டயாமீட்டர் ஸ்டீல் ராட். ஸோ ஸ்டீல் ராடோட டயாமீட்டர் அப்படிங்கிறனால ஸ்மால் டி வந்து 25 mm. காயில் டு எ மீன் டயாமீட்டர் 240 mm. ஸோ மீன் டயாமீட்டர் அப்படின்னு டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ கேபிட்டல் டி = 240 mm. ஸோ இது வந்து கேபிட்டல் ஆராக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ 120 mm. ஸோ டேக் n is equal to 0.084 × 10⁻6 Nm². அதாவது நான் அப்போ ஆரம்பத்திலே சொன்னேன். ஸோ CGN மூணில் எது வேணாலும் கொடுக்கலாம் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டிக்கு. ஸோ C = 0.084 × 10⁻6 Nm². ஸோ நம்பர் ஆஃப் ஸ்ப்ரிங் வேணும் அப்படின்னா n = கைனடிக் எனர்ஜி பை எனர்ஜி அப்சார்ப்டு.
ஸோ அதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ கைனடிக் எனர்ஜி நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா ஆஃப் எம்வி ஸ்கொயர். ஸோ எம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். எம் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் அப்படிங்கிறது இதோட மாஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த ட்ரக்கோட மாஸாக எடுத்துக்கணும். கைனடிக் எனர்ஜி ஏன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்கில் தான் இருக்குது. ஸோ அப்போது ஆஃப் எம்பி ஸ்கொயர் அப்படின்னா எம்மோட இது எதுலேருந்து எடுத்துக்கணும், இந்த வெயிட்லேருந்து எடுத்துக்கணும். ஸோ டபிள்யூ ஈக்குவல் டு எம்ஜி அப்படின்னா எம் ஈக்குவல் டு டபிள்யூ/ஜி. ஸோ அப்போ எம் பார்த்தீங்கன்னா 3.06 × 10³ வந்து ஆன்சர் வருது. ஸோ அந்த வேல்யூ போட்டோம் அப்படின்னா கைனடிக் எனர்ஜி 2.96 × 10³ நியூட்டன் மீட்டரில் வருது. ஸோ வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது எம்எம்மில் வரணும், ஆனால் இந்த இடத்துல நியூட்டன் மீட்டரில் வருது. ஸோ கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஸ்டோர்டு. ஸோ கைனடிக் எனர்ஜி கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்து எனர்ஜி அப்சார்ப்டு வேணும். ஸோ U is equal to average load into deflection. ஏவரேஜ் லோட்னா W1/2. ஸோ இந்த இடத்துல W1 வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ W1 கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ளெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஃப்ளெக்ஷன் கொடுத்ததுனால அந்த டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலாவை நம்ம எடுக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா 64 W1 R³ / CD⁴. ஸோ இந்த இடத்துல டிஃப்ளெக்ஷன் இருக்குது, W1 தெரியாது, கேபிட்டல் R இருக்குது, CD இருக்குது. ஸோ இந்த இடத்துல W1 நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ W1 கால்குலேட் பண்ணி நம்ம வச்சுக்கிறோம். ஸோ 3.31 × 10³ நியூட்டன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஏவரேஜ் லோடு பார்த்தீங்கன்னா W1/2. ஸோ டிவைடிங்/2 போட்டேன். இன்ட்டு டிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா 200 நான் போட்டேன். ஸோ எனர்ஜி அப்சார்வ்டு வந்து கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். N ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜியை சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ கைனடிக் எனர்ஜி மீட்டரில் இருக்குது. ஸ்ட்ரெயின் எனர்ஜி பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்ட்ரெயின் எனர்ஜி இல்லைனா எனர்ஜி அப்சார்வ்டு பார்த்தீங்கன்னா நியூட்டன் எம்எம்மில் இருக்குது. ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா 10³ மீட்டரில் இருக்குது இல்லையா, அதை வந்து இன்னொரு 10³ சேர்த்து எம்எம்மை கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல மறுபடியும் வந்து 10³ நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இந்த வேல்யூ வந்து 331 × 10³ போட்டு வச்சுக்கிறோம். ஸோ N வந்து 8.96 வருது. ஸோ 8க்கு மேலே 8.1 வந்தாலே நம்ம 9 எடுத்துக்கணும். ஸோ 8.96 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ N ஈக்குவல் டு 9 ஸ்ப்ரிங். ஸோ இந்த மாதிரி வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதிலிருந்து நம்ம ஃபார்முலா எடுக்கிறோம். அதில் ஏதாவது இல்லை அப்படின்னா ஏதாவது டேர்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதோட ஃபார்முலாவை நம்ம உள்ளே கொண்டு வந்துடணும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தான் வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அடுத்து ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா. A weight of 2.5 kN is dropped. ஸோ இந்த வெயிட் ட்ராப்டு ப்ராப்ளம் ட்ரக் ப்ராப்ளம் ரெண்டு எதுவும் வந்தாலும் சரி W வந்து ஃபஸ்ட்டு ட்ராப்டு பண்ணுறத என்ன பண்ணிக்கோங்க Wன்னு எடுத்துக்கோங்க. ஸோ 2.5 kN = 2500 நியூட்டன். அதாவது 10³ நான் பெருக்கிட்டேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன் டு a compression spring with 15 coils. ஸோ N = 15 made of 25 diameter steel wire. ஸோ வயர் டயாமீட்டர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் ஸ்டீல் வயர் அப்படின்னா வயர் டயாமீட்டர் அப்படி. ஸோ D = 25 mm, ஸ்மால் d = 25. closely coiled to a mean diameter of 200 mm. ஸோ கேபிட்டல் D பார்த்தீங்கன்னா 200 mm மீன் டயாமீட்டர். இஃப் த இன்ஸ்டன்டேனியஸ் கம்ப்ரஷன் இஸ் 200 mm. ஸோ கம்ப்ரஷன் இஸ் 200 mm அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் எடுத்துக்குவோம். ஸோ 200 mm. ஸோ கால்குலேட் ஹைட் ட்ராப்டு. ஸோ ஹெச் வந்து கேட்குறாங்க, எவ்வளோ ஹைட் வந்து அந்த வெயிட் வந்து ட்ராப் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ C = 0.8 × 10⁵ Nm². ஸோ ஃபைண்டு பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் ட்ராப்டு. ஸோ ஹைட் ட்ராப்க்கு ஃபார்முலா வந்துச்சுன்னா இந்த ஒரு ஃபார்முலாவை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே சொன்னேன். ஸோ W × H + டெல்டா = W1/2 × டெல்டா. ஸோ இந்த இடத்துல எது இல்லை அப்படின்னு பாருங்கள். W இருக்குது, ஹெச் நம்ம தான் கண்டுபிடிக்கணும், டெல்டா இருக்குது, W1 கிடையாது, அது வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். டெல்டா கொடுத்துருக்காங்க. ஸோ W பார்த்தீங்கன்னா W1 எதுலேருந்து கண்டுபிடிக்கணும்னா ஸ்டிஃப்னஸ்ஸு டிஃப்ளெக்ஷன் இது ரெண்டுலேருந்து தான் W1 கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி ஸ்டியர் ஸ்ட்ரெஸ் இது மூணில் பார்த்தீங்கன்னா டிஃப்ளெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ளெக்ஷனோட ஃபார்முலா உள்ளே வருது. ஸோ லோட் ஆன் ஸ்ப்ரிங் W1 = டெல்டா × CD⁴ / 64 W1 R³N. ஸோ அந்த ஃபார்முலாவை அப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எல்லா வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா W1 லோட் ஆன் ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா 6.51 × 10³ நியூட்டன் வருது. ஸோ எப்போவுமே கால்குலேட் பண்ணும்போது கால்குலேட்டரில் சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் மேலே ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கணும், கீழே ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கணும். எப்பவும் போல் நம்ம டிவைட் பண்ணி கீழே இருக்கிறது எல்லாத்தையும் வந்து ப்ராக்கெட்டோட சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஸோ டைப் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி டைப் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். ஸோ இப்போ அந்த ஃபார்முலாவில் W1 வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 2500 in H + 200
6.51 into 10 to the power of 3 dividing by 2 into 200. ஸோ மொத்த வேல்யூ வந்து இங்கே கால்குலேட் பண்ணி வச்சுக்கிறேன் ரைட் சைடு. ஸோ இந்த 2500 இந்த இடத்துல டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹெச் ப்ளஸ் 200 ஈக்குவல் டு இந்த டோட்டல் வேல்யூ 260 வருது. ஸோ இப்போ ஹெச் ஈக்குவல் டு 260 மைனஸ் 200, ஹெச் ஈக்குவல் டு 60 mm. ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ இதில் வந்து வெயிட் ட்ராப்டுன்னு கேட்டாங்கன்னா இந்த ஒரு ஃபார்முலா உள்ளே வரணும். ஸோ இது வந்து டிஃப்ளெக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. W1 வந்து நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். W வந்து நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து மெத்தடு. ஸோ ட்ரக் வெயிங் ப்ராப்ளம், அதே மாதிரி இந்த ப்ராப்ளம் வெயிட் ட்ராப்டு ப்ராப்ளம் ரெண்டு தான் வந்து இருக்குலே வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அந்த 3 ஃபார்முலாவில் வந்துடும். சரிங்களா? ஸோ இது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. A closely coiled helical spring is made out of 10 mm diameter steel rod. Steel rod 10 mm diameter. ஸோ ஸ்மால் d ஈக்குவல் டு 10 mm. எப்பவுமே ஒன்று கவனிச்சுக்கோங்க. ஸோ ஸ்மால் d கேபிட்டல் D ரெண்டும் பாருங்கள். எல்லா ப்ராப்ளத்துலையும் ஸ்மால் d பார்த்தீங்கன்னா எப்பவுமே சிறுசாக தான் இருக்கும். கேபிட்டல் D பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூவோட பெருசாக இருக்கும். ஸோ ரொம்ப பெரிய வேல்யூவாக இருந்துச்சுன்னா கேபிட்டல் D, சின்ன வேல்யூவாக இருந்துச்சுன்னா ஸ்மால் d. அதை மட்டும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? பார்த்துக்கோங்க. A coin is having 12 complete turns. So n is equal to 12 and a mean diameter of 100 mm. So capital D equal to 100 mm. So capital R equal to 50 mm. So it carries an axial pull of 250 Newton. So W1 equal to 250 Newton. Calculate the shear stress induced in the section of rod. Deflection under the என்ன கேட்டிருக்காங்க? Calculate the shear stress. So shear stress FS வந்து கேட்டிருக்காங்க. டிஃப்ளெக்ஷன், ஸோ டிஃப்ளெக்ஷன் கேட்டிருக்காங்க. அண்ட் த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஸ்டோர்டு இன் த ஸ்ப்ரிங், ஸோ யூ கேட்டிருக்காங்க. டேக் கேபிட்டல் N ஈக்குவல் 0.84 into 10 to the power of 5 நியூட்டன் பை mm ஸ்கொயர். ஸோ எஃப்எஸ்க்கு உண்டான ஃபார்முலா உள்ளே வருது. ஸோ 16 W1 R டிவைடிங் பை பை டி கியூப். ஸோ எல்லா வேல்யூமே இருக்குது. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா எஃப்எஸ் வந்து 63.7 வேல்யூ கிடைக்குது. ஸோ அதை வந்து எப்போவுமே இது யூனிட் போட்டுக்கோங்க. ஸோ எஃப்எஸ்க்கு யூனிட் வந்து நியூட்டன் பை mm ஸ்கொயர். டிஃப்ளெக்ஷனோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 64 W1 R cube n டிவைடிங் பை CD பவர் 4. இதுலேயும் வந்து எல்லா வேல்யூ இருக்குது. ஸோ கால்குலேட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது மேலே என்ன பண்ணணும்? ப்ராக்கெட் போட்டுக்கணும், டிவைட் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து கீழே இருக்கிறதுக்கு உண்டான ப்ராக்கெட் போட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்லாம் வரும். சரிங்களா? இல்லை அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு ஆன்சராக இருக்கும், நீங்கள் கால்குலேட் பண்ணுறது ஒரு ஆன்சராக இருக்கும். என்னடா அந்த ஆன்சர் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போட்டுருந்தீங்க அப்படின்னா டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அது நல்லா பார்த்துக்குங்க. ஸோ இதுக்கு உண்டான டிஃப்ளெக்ஷனுக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா 28.6 mm வருது. ஸோ ஸ்ட்ரெயின் எனர்ஜி, அதாவது எனர்ஜி ஸ்டோர்டு பார்த்தீங்கன்னா U is equal to average load dividing by 2 into average load into deflection. ஸோ average load பார்த்தீங்கன்னா W1 by 2 into டெல்டா. ஸோ இப்போ 250 டிவைடிங் பை 2 into 28.6. ஸோ U பார்த்தீங்கன்னா 3.58 கிலோ நியூட்டன். ஸோ 10⁻³ வருது. அதை வந்து நம்ம கிலோ நியூட்டன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா a closely coiled helical spring made of 12 mm ஸ்டீல் வயர். ஸ்டீல் வயர் பார்த்தீங்கன்னா 12 mm இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டயாமீட்டர் D ஸ்மால் d ஈக்குவல் டு 12 mm கொடுத்துருக்காங்க. ஸோ 12 டர்ன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மால் n ஈக்குவல் டு 12 டர்ன்ஸ். மீன் ரேடியஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கேபிட்டல் R ஈக்குவல் டு 60 mm. இந்த இடத்துல யாருங்க எலாங்கேட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எலாங்கேட்ஸ்னால் என்ன ஆகுது? என்லார்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ 15 mm அப்படிங்கிறது டிஃப்ளெக்ஷன் அண்டர் எ லோடு. ஸோ லோடு கொடுக்கல. ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் லோடு. ஸோ லோடு தான் இந்த இடத்துல கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி கொடுத்துருக்காங்க 7.5 into 10 to the power of 4 நியூட்டன் பை mm ஸ்கொயர். ஸோ இப்போ டிஃப்ளெக்ஷன் கொடுத்தனால அந்த ஃபார்முலாவை நான் உள்ளே கொண்டு வரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இந்த ஃபார்முலா இருக்குது. நம்ம வந்து W கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த ஃபார்முலாவை மாற்றணும். ஸோ இப்போ இந்த W1 மேலே இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், இந்த டெல்டாவையும் CD பவர் 4ஐயும் நான் பெருக்கிட்டேன். இதை வந்து லெஃப்ட் சைடு நான் வச்சுக்கிறேன். மேலே இருக்கிறது அப்படியே வந்து ரைட் சைடில் இருக்குது. ஸோ இப்போ வந்து W1 தவிர மறுபடியும் எல்லா வேல்யூயும் எனக்கு ரைட் சைடில் தெரியும். ஸோ அப்போ இந்த 3 வேல்யூவை என்ன பண்ணிடுறேன்? இந்த லெஃப்ட் சைடுக்கு கீழே கொண்டு வந்துடுறேன். இந்த இடத்துல இந்த 3 டேர்ம்ஸும் W1க்கு ப்ராடக்டில் இருக்குது. ஸோ இந்த டேர்ம்ஸுக்கு இந்த ஈக்குவல்ட்டு இந்த பக்கம் தாண்டிச்சு அப்படின்னா என்ன ஆகும்? டிவைடில் வரும். ஸோ அதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி மாற்றி எழுத பழகிக்கங்க. ஸோ எந்த ஒரு ஃபார்முலாவாக இருந்தாலும் சரி, எந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கும் உங்களுக்கு தெரியணும். இதே வந்து C கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும்? C இந்த பக்கம் கொண்டு போயிட்டு டெல்டா இந்த பக்கம் கொண்டு போயிட்டால் போதும். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபார்முலாவை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் கவனமாக பார்க்கணும். ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா W1ஓட வேல்யூ 140 நியூட்டன் வந்து வருது.
ஸோ இப்போ 7வது ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கால்குலேட் த மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி ஆஃப் ஸ்ப்ரிங் 10 டர்ன்ஸ். ஸோ n பார்த்தீங்கன்னா 10 டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க, மீன் டயாமீட்டர் 65 mm கொடுத்துருக்காங்க, அண்டு வயர் பார்த்தீங்கன்னா 6.5 mm கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மால் டி பார்த்தீங்கன்னா 6.5, கேபிட்டல் டி பார்த்தீங்கன்னா 65. த ஸ்ப்ரிங் கம்ப்ரஸஸ் 10 mm அண்டர் ஏ லோட் ஆஃப் 70 நியூட்டன். ஸோ W1 பார்த்தீங்கன்னா 70 நியூட்டன், டெல்டா பார்த்தீங்கன்னா 10 mm கொடுத்துருக்காங்க. ஸோ டெல்டா இப்போவும் கொடுத்துருக்கனால நம்ம டெல்டாவோட ஃபார்முலா எடுக்கிறோம். இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஸோ இந்த சிஏ இந்த பக்கம் கொண்டு போயிட்டு டெல்டாவை இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். போன ப்ராடக்ட்லேயே நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ W1 64 r³ டிவைடிங் பை d⁴ இன்ட்டு டெல்டாவாக ஃபார்முலா மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்து எல்லா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது சியோட வேல்யூ 86 × 10⁻³ நியூட்டன் பை mm² மாறுது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஃபார்முலா இருந்துச்சு அப்படின்னா அதில் எந்த டேர்ம்ஸும் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபார்முலாவை மாற்றி எழுத தெரியணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் ஸ்ப்ரிங் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ப்ரிங்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன் த ஃபாலோயிங் வேஸ். ஸோ என்னென்ன வேஸ்லாம் கிளாஸிஃபை பண்ணிக்காங்க பாருங்கள். கிளாஸிஃபைடு பை எனர்ஜி. ஸோ எனர்ஜி வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுதோ அதை பொறுத்து மாற்றிருக்காங்க. பெண்டிங் ஸ்ப்ரிங்கு, டார்சன் ஸ்ப்ரிங். ஸோ பெண்டிங் ஆகிறது மூலம் எனர்ஜி சேவ் ஆகும், டார்ஷன்னா முறுக்கிறது மூலமாக எனர்ஜி சேவ் ஆகும். பை கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமான லேமினேட்டட் ஸ்ப்ரிங்கு, ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்கு. பை லோடு. ஸோ லோடு கொடுக்கறது மூலமான கம்ப்ரஷன் ஸ்ப்ரிங்கு, டென்ஷன் ஸ்ப்ரிங். அதாவது ஃபோர்ஸஸ் டுவார்ட்ஸ்னா கம்ப்ரஷன் ஸ்ப்ரிங்கு, ஃபோர்ஸஸ் அவுட்வேர்ட்ஸ்னா டென்ஷன் ஸ்ப்ரிங்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெண்டிங் ஸ்ப்ரிங்னா என்ன? ஸோ அதான் வந்து பெண்டிங் ஆகிறது மூலமாக நமக்கு எனர்ஜி சேவ் ஆகும். ஸோ பெண்டிங் ஒன்லி சப்ஜெக்டட் டு வரும், சரிங்களா? ஸ்ப்ரிங் விச் இஸ் சப்ஜெக்டட் டு பெண்டிங் ஒன்லி இஸ் கால்ட் அஸ் பெண்டிங் ஸ்ப்ரிங் அப்படின்னு வரும். ஸோ எனர்ஜி பார்த்தீங்கன்னா பெண்டிங் ஆகிறது மூலமாக நமக்கு சேவ் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து லேமினேட்டட் ஸ்ப்ரிங்கு, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ டார்சன் ஸ்ப்ரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறுக்கிறது மூலமாக நமக்கு எனர்ஜி சேவ் ஆகும், சரிங்களா? விச் இஸ் சப்ஜெக்டட் டு டார்சன் லோடு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்கு. ஸோ லேமினேட்டட் ஸ்ப்ரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்க் ஷேப்டு ஸ்டீல் பிளேட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து ஸ்டீல் பிளேட்டை ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுருப்பாங்க, ரெக்டாங்குலர் கிளாஸ் ஃபங்க்ஷன்லாம் இருக்கும். ஸோ எனர்ஜி வந்து பெண்டிங் ஆகிறது மூலமாக சேவ் ஆகும். ஸோ எங்கே யூஸ் பண்ணுறாங்க, ஆட்டோமொபைல் வெஹிக்கிள்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேடப் ஆஃப் வயர் கால்டு இன்டூ ஹெலிக்ஸ். அதாவது ஹெலிக்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு டேர்ன்ஸுக்கு மேலேயும் ஒரு டேர்ன்ஸ் வரும். ஸோ அப்போ வந்து அந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஹெலிக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 2 டைப்பாக பிரிச்சிருப்பாங்க, ஓப்பன் காயில்டு, க்ளோஸ்லி காயில்டு. ஸோ இப்போ ஓப்பன் காயில்டு, க்ளோஸ்லி காயில்டு என்ன பார்க்கலாம். ஸோ க்ளோஸ்லி காயில்டு அப்படின்னா ஒவ்வொரு டேர்ன்ஸுக்கு இடையில் கேப் வந்து கம்மியாக இருக்கும், அது வந்து பிச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இட் இஸ் சப்ஜெக்டட் டு டார்ஷன். ஸோ டார்ஷன் லோடு மட்டும்தான் இதில் கொடுக்க முடியும். பிச்சு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும், அதாவது கேப் கம்மியாக இருக்குது. அதனால் ஹெலிக்ஸ் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். எவ்வளோனா 10 டிகிரி விட கம்மியாக இருக்கும். ஸ்டிஃப்னஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால லோடு வந்து அதிகமாக கேரி பண்ணும். ஸோ ஓப்பன் காயில் பார்த்தீங்கன்னா கேப் வந்து அதிகமாக இருக்கும், அப்போது ஹெலிக்ஸ் ஆங்கிள் வந்து 10 டிகிரி விட அதிகமாக இருக்கும், ஸ்டிஃப்னஸ் கம்மியாக இருக்கும், அதனால லோடு வந்து கம்மியாக கேரி பண்ணுது. இட் இஸ் சப்ஜெக்டட் டு டார்ஷன் அண்ட் பெண்டிங். ஸோ முறுக்கவும் செய்யலாம், பெண்டிங் ஆக்கவும் செய்யலாம் அந்த லோட்டில், அந்த ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்கில். அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷன் ஹெலிக்கல் ஸ்ப்ரிங். ஸோ கம்ப்ரஷன் ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்னா ஃபோர்ஸஸ் வந்து டுவார்ட்ஸாக அந்த ஸ்ப்ரிங்கில் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அது வந்து கம்ப்ரஷன் ஹெலிக்கல் ஸ்ப்ரிங். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஷாக் அப்சார்பர். ஸோ 2 வீலர்லாம் வந்து ஷாக் அப்சார்பர் வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ டென்ஷன் ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸஸ் வந்து அவுட்வேர்ட்ஸாக அந்த ஸ்ப்ரிங்கில் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அது வந்து டென்ஷன் ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் க்ளோஸ்லி காயில்டு அண்ட் ஓப்பன் காயில் ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ க்ளோஸ்லி காயில் ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்னா கேப் வந்து கம்மியாக இருக்கும், இட் இஸ் சப்ஜெக்டட் டு டார்ஷன். அதே மாதிரி ஹெலிக்ஸ் ஆங்கிள் வந்து 10 டிகிரி விட கம்மியாக இருக்கும், ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்கிறனால லோடை வந்து அதிகமாக கேரி பண்ணும். இந்த இடத்துல சியர் ஸ்ட்ரெஸ் வந்து இன்டியூஸ் ஆகும். ஸோ ஓப்பன் காயில் பார்த்தீங்கன்னா கேப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், சப்ஜெக்டட் டு டார்ஷன் அண்ட் பெண்டிங்கு. ஹெலிக்ஸ் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 10 டிகிரி விட அதிகமாக இருக்கும், ஸ்டிஃப்னஸ் கம்மியாக இருக்கிறனால லோடு வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து கம்மியாக இருக்குது. பெண்டிங் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து இந்த இடத்துல இன்டியூஸ் ஆகுது. ஸோ இவ்வளோ தான் வந்து ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.